வணக்கம் நண்பர்களே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த ஒரு பெயர் போதும். திரையரங்குகளில் விசில் சத்தம் பறக்கும், ரசிகர்கள் ஆரவாரம் செய்வார்கள். ஆனால் ரஜினி என்ற ஆளுமை ஒரே நாளில் உருவாகவில்லை. அவரது திரைப்பயணத்தில் பல முக்கியமான படங்கள் உண்டு. அவற்றில் ஒன்றுதான் இன்று நாம் பார்க்க போகும் இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம். 1978ஆம் ஆண்டு வெளியான இந்த படம் ரஜினியின் கரியரில் எப்படி ஒரு திருப்புமுனையாக அமைந்தது என்று பார்ப்போம். சிவாஜி கணேசனை வைத்து பல வெற்றி படங்களை இயக்கிய பீம்சிங் தான் இப்படத்தை இயக்கியவர். இவர் குடும்ப பங்கான படங்களை எடுப்பதில் வல்லவர். அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் ரஜினியை வைத்து இயக்கிய படம் இது. மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். அவரது இசையில் இந்த படத்தின் பாடல்கள் இன்றும் ரசிக்கக்கூடியவை. திரைக்கதை, வசனம் ஆர். பாலகிருஷ்ணன். இந்த படத்தில் ரஜினிகாந்த் மட்டுமல்லாமல் விஜயகுமார், சுஜாதா, சுமித்ரா, ஸ்ரீகாந்த், ஜெயலட்சுமி, சோ ராமசாமி, எஸ்.என். லட்சுமி என ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. இதில் சுமித்ரா தான் படத்தின் மைய கதாபாத்திரம். அவரை சுற்றியே கதை நகரும். இறைவன் கொடுத்த வரம். படத்தின் கதை சுமித்ரா மற்றும் விஜயகுமார் கதாபாத்திரங்களை சுற்றி நடக்கிறது. விஜயகுமார் தனது தங்கை சுமித்ராவுக்கு நல்ல வரன் பார்த்து ஒரு புதிய பரிமாணத்தை கொடுத்தது. ஒரு நடிகராக அவர் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட காலகட்டத்தில் இதுபோன்ற மாறுபட்ட கதாபாத்திரங்கள் அவரது வளர்ச்சிக்கு உதவின. இப்படி இறைவன் கொடுத்த வரம் திரைப்படம் ரஜினிகாந்தின் ஆரம்பகால படங்களில் ஒன்றாக இருந்தாலும் அவரது திரைப்பயணத்தில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. ஒரு நடிகராக அவர் தன்னை மெருகேற்றிக் கொண்டதற்கும் பிற்காலத்தில் சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்ததற்கும் இது போன்ற படங்கள் ஒரு படிநிலையாக அமைந்தன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எந்த படம் பத்தி பேசணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.